ஆசிய பவர் லிப்டிங் பளுதூக்கும் போட்டி 2025 துருக்கி இஸ்தான்புல் நகரில் டிசம்பர் 2ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இந்தியா சார்பில் தமிழகத்தில் இருந்து சென்னை மாங்காட்டு பகுதியைச் சேர்ந்த 43 வயதான அமுத சுகந்தி பங்கேற்றார். மாஸ்டர் பளுதூக்கும் பவர் லிப்டிங் பிரிவில் கலந்து கொண்டு 69 கிலோ எடை மற்றும் ஸ்குவாட் பிரிவில் 160 கிலோ எடை, பெஞ்ச் பிரஸ் பிரிவில் 92.5 கிலோ எடை, டெட்லிப்ட் பிரிவில் டெட்லிப்ட் பிரிவில் 165 கிலோ எடை தூக்கி சாதனை படைத்தார். இவர் அந்த போட்டிகளில் மொத்தம் 417.5 கிலோ எடையை தூக்கி ஒவ்வொரு பிரிவிலும் முதலிடம் பிடித்து 4 தங்கப் பதக்கங்கள் மற்றும் ஒரு சிறந்த லிப்டர் பட்டம் மற்றும் ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் பட்டம் என்று அசத்தினார். சென்னை விமான நிலையம் வந்த அமுத சுகந்திக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இப்போ ஏஷியா காம்படிஷன் இஸ்தான்புல்ல நடந்தது. 2லேருந்து 12 வரைக்கும் நடந்தது. அதில் நான் 4 கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்கிறேன். இது மாஸ்டர்ஸ் பிரிவில் நான் 69 கேட்டகரியில் நான் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறேன். இது ஃபஸ்ட்டு என்னோடய ஏஷியா மெடல். இது இன்டர்நேஷ்னலில் இது ஒரு ஃபஸ்ட்டு கோல்டு மெடல். எங்கள் மாதிரி இருக்கிறவங்களை கன்சிடர் பண்ணி அரசு அதாவது நிறைய ஊக்கத்தொகையோ இல்லை வேலை வாய்ப்புகளோ கொடுத்தா எங்களுக்கு இன்னும் ஒரு ஊக்கமாக இருக்கும். பெண்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க? பளுதூக்குதல் லேடிஸ் அதில் கம்மியாக தான் இருக்கிறாங்க. நான் பார்த்திங்கன்னா எனக்கு வயசு இப்போ 43 வயசு. இந்த வயசில் நான் போய் செஞ்சிட்ருக்கிறேன்னா என்னை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டு நிறைய லேடிஸ் வரணுன்றது தான் என்னுடைய ஆசை. இல்லை, நம்ம எந்த கேமுமே பார்த்திங்கன்னா முறையான ப்ராக்டிஸ் இருந்தால் எல்லாமே எல்லா பெண்களும் செய்யலாம். அதுதான் எல்லாம் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது எல்லாருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது என்னோட ஏஷியாவோட ஃபஸ்ட்டு மெடல். இதுக்கு முன்னாடி ஒரு காமன்வெல்த் பண்ணியிருக்கேன், 2 வேர்ல்டு பண்ணியிருக்கிறேன், எல்லாத்துலேயும் சில்வர் மெடல் பண்ணியிருக்கேன். ஏஷியாவில் கோல்டு வின் பண்ணது இதுதான் ஃபஸ்ட் டைம். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.